இன்னைக்கு ஆன்லைன்ல எப்படி பஸ் டிக்கெட் புக் பண்றதுன்னு பார்க்கலாம். நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றது அபிபஸ். ஏன்னா வந்து அபிபஸ்ல வந்து நிறைய கூப்பான்ஸ் அண்ட் யூசர் இன்டர்ஃபேஸும் ஈஸியா இருக்கும். அபிபஸ்ன்னு டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் வர லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரம் ஸ்டேஷன் என்ன, டூ ஸ்டேஷன் என்ன கொடுங்க. அப்புறம் டேட் கொடுங்க. நான் ஃப்ரம் ஸ்டேஷன் சென்னைனா, டூ ஸ்டேஷன் மயிலாடுதுறைன்னு கொடுத்துக்கிறேன். அடுத்தது டேட் வந்து நான் 14ன்னு சூஸ் பண்ணிக்கிறேன். சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பஸ்ஸஸ் காட்டும். நான் பொங்கல் டைமில் ஷூட் பண்ணுறாங்கிறதுனால ப்ரைஸ் வந்து உங்களுக்கு டூ ஹையாக காட்டும். ஓகே, ஃபில்டர்ஸ் நிறையா இருக்குது, யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க. பஸ் டைப் என்ன, ப்ரைஸ் என்ன ரேஞ்சுக்குள்ளே வேணும், டிபார்ச்சர் டைம் என்ன வேணுங்கிற முத கொண்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆஃப்டர் 11 PM கொடுத்ததுக்கு பஸ். ஓகே, அது மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. பஸ் பார்ட்னர் இருக்கு, போர்டிங் பாயிண்ட் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு பஸ் பார்ட்னர் சூஸ் பண்றேன். பஸ் பார்ட்னர் கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய ஷோ ஆகும். நான் வந்து ரிலையன்ஸ் டிராவல்ஸை சூஸ் பண்றேன். இந்த ஆப்பை நான் எதுக்கு சஜஸ்ட் பண்றேன்னா, ரியல் டைம் கேஷ் பஸ் தராங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஒரு பஸ்ஸை சூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு டைமிங்லாம் பார்த்துட்டு எது கரெக்டாக இருக்கும், கன்வீனியன்ட்டாக இருக்கும், அதை சூஸ் பண்ணுங்க. நான் 2 சீட்ஸை நான் சூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா, அடுத்தது போர்டிங் பாயிண்ட் சூஸ் பண்ண போகிறேன். கோயம்பேடு ஆம்னி பஸ் ஸ்டாண்ட். ஓகேவா, அடுத்தது டிராப்பிங் பாயிண்ட். அதில் ஒரு இடம் தான் இருக்குது டிராப்பிங் பாயிண்ட், நான் நல்லா காட்டல. மல்டிபிள்ஸ் இருந்தால் நீங்கள் அதில் எது வேணும்னு கேட்கும், அதை சூஸ் பண்ணிங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா லாகின் பண்ண சொல்லும். மோஸ்ட்லி நீங்கள் சைன்இன் வித் கூகுள் கொடுத்து சைன்இன் பண்ணிக்கிறது பெட்டர். ஓகேவா, ஃபோன் நம்பர் கொடுத்து லாகின் கொடுத்து ஓடிபி வந்து அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து டேரெக்டாக வந்து சைன்இன் வித் கூகுள் கொடுத்துக்கிறேன். அடுத்தது பேசஞ்சர்ஸ் டீட்டெயிலான நேம், ஏஜ் அண்ட் ஜெண்டர் கொடுங்க. ஆதாரில் உள்ள மாதிரியே கொடுத்துக்கிட்டா நல்லது. ஓகேவா, பேரை நல்லா கரெக்டாக கொடுத்துட்டு ஏஜ் போட்டுக்கிட்டு என்ன ஜெண்டர் இதை போட்டுட்டு கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுங்க, வாட்ஸ்அப் உள்ள மாதிரி. அப்புறம் இமெயில் ஐடி கொடுங்க. கேன்சலேஷன் சார்ஜ் வேணுமா வேணாமாங்கிறது பேசுவாங்க. எனக்கு ரீஃபண்ட் வேணாம், அதனால கிளிக்கில் இருக்கிறத அன்கிளிக் பண்ணிட்டு பேசிக்குங்கிறத கொடுத்துக்கிறேன். ஃபுல் ரீஃபண்ட்னா வந்து 89 ரூபா கட்டணும். அடுத்து ட்ராவல் இன்சூரன்ஸ் என்ன கொடுப்பீங்க, இல்லை வேணாம் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் எல்லாம் வந்துடும். நீங்கள் ஃபஸ்ட்டு யூஸராக இருந்தால் வந்து சைட்லேயே காட்டும் உங்களுக்கு என்ன கூப்பான் கோட் கரெக்டாக இருக்கும்னு. வெளில நீங்கள் ஃப்ரம் ஸ்டேஷன் டூ ஸ்டேஷன் போகிற இடத்துலையே நிறைய கூப்பான் காட்டும். நீங்கள் ஃபஸ்ட்டு யூஸராக இருந்தால் என்ன பண்ணணும், அடுத்தது இப்போ என்ன கரண்ட்டில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது நீங்கள் ஒரு ஆஃபரை சூஸ் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் யூபிஐ சூஸ் பண்ணிக்கிங்க. ஓகேவா, ப்ரொசீட் டு பே கொடுத்தீங்கன்னா வந்து கியூஆர் காட்டும், கியூஆர் மூலயமா பே பண்ணலாம். இல்லை நீங்கள் கூகுள் பே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் பே இதுக்கே ரெக்வஸ்ட் போயிடும், அங்கே நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஈஸியாக. அதுக்கப்புறம் இது மாதிரி நீங்கள் டிக்கெட் வந்து ஆப்லேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இமெயிலுக்கும் வரும், டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இதில் இருக்கும், நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஓகேவா, போர்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட பஸ் பார்ட்னரை பொறுத்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, இல்லை கால் பண்ணாமலும் இருப்பாங்க. கரெக்டாக போயிடுங்க. இந்த காஸ்ட்டை விட நீங்கள் கம்மியாக பஸ்ஸில் ட்ராவல் பண்ணணும், ஏசி நான் ஏசி அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அடுத்த வீடியோ போடுறேன்.